நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மகன் சரமாரியாக கத்தியால் குத்தி நெஞ்சை பிளந்ததில் நுரையீரல் குபீரென்று வெளியே வந்து தந்தை பரிதாபமாக உயிரிழந்தார். சொத்து தகராறில் மகன் வெறிச்செயலில் ஈடுபட்டு கைதான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நுரையீரல் வெளியே வந்த நிலையில் உயிரிழந்த கணவனின் சடலத்தை பார்த்து இரண்டாவது மனைவி கதறி அழுத சம்பவம் காண்போர் மனதை உருக்கும் வகையில் இருந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மேலப்பாதி வாய்க்காங்கரை தெருவைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி சிவக்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த அக்கா தங்கையான ஜெயசெல்வி மற்றும் ரேவதியை திருமணம் செய்துள்ளார். முதல் மனைவி ஜெயலட்சுமிக்கு 3 மகன்கள் மற்றும் 1 மகளும், இரண்டாவது மனைவி ரேவதிக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகளும் உள்ளனர். இந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப பிரச்சனை காரணமாக முதல் மனைவி மற்றும் மகன்களை பிரிந்த சிவக்குமார் இரண்டாவது மனைவியுடன் கீழையூர் உப்பு சந்தை மாரியம்மன் கோயில் எதிரே வாய்க்கால் ஓரமாக கொட்டகை அமைத்து வசித்து வந்துள்ளார். அதே இடத்தில் கரும்பு ஜூஸ் கடையையும் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவக்குமாரை பார்க்க சென்ற முதல் மனைவியின் மூத்த மகன் சிவசர்மா நிலத்தில் வீடு கட்ட வேண்டும் என கோரி பட்டா கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையில் வசித்து வந்த 3வது மகன் அபினேஷும் சொந்த ஊருக்கு சென்று தமது தந்தையிடம் பட்டா கேட்டால் தர முடியாதா என கேட்டு சிவக்குமாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் தந்தை மகனுக்கும் இடையே தகராறு முற்றி கைகலப்பாக மாறியதாகவும் இதனை தடுக்க முயன்ற தம்மை அபினேஷ் கொல்ல முயன்றதாகவும் சிவக்குமாரின் இரண்டாவது மனைவி ரேவதி கதறியபடி கூறினார். எதுக்குடா சொன்னு கேட்டான் சார். ஏன்டா ஒன்னும் தானடா வந்து என்ன அடிச்சுட்டு போறான், என்ன அண்ணாச்சு நான் பண்ணிட்டு போறான், நீங்க திருப்பி என்கிட்ட இறச்சி கொடுத்துட்டே இருக்கிறீங்களாடா, எதுவும் வேணான்னு தானடா நான் ரோட்டு வாரம் வந்து கிடக்குறேன், அவளை வச்சுக்கிட்டு இங்கேயும் வந்துட்டீங்களாடா அப்படின்னு கேட்டதுக்கு பாட்டில் உடச்சு சோறும் வந்தா சார். அப்போது கொலை வெறியில் இருந்த அபினேஷ் மது போதை தலைக்கேறி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஒரே குத்தாக சிவக்குமாரின் நெஞ்சில் குத்தியதாகவும் இதில் நுரையீரல் குபீரென்று வெளியே வந்து நிலை குலைந்து போன சிவக்குமார் தனது மடியில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து துடிதுடித்து இறந்ததாக கதறினார் ரேவதி. கொண்டுட்டா அவ தனி மரம் ஆயிடுவாடான்னு இடுப்புல வச்சிருந்த கத்தி எடுத்து ஒரே குத்தி சொல்லி இழுத்துட்டான் சார். இழுத்த கைடு நிறைய வெளில வந்துட்டு சார். வெளில வந்த கைடு ரத்தத்தோட மல்லாகைய மாடியில விழுந்த வருதா சார். கண்ணை மூடிட்டாரு சார் என்ன விட்டுட்டு. தாங்கள் வசித்து வந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகும் தங்களை அக்காவும் அவரது மகன்களும் விடாமல் பிரச்சனை செய்து வந்ததாகவும் கடைசியாக தனது கணவரையே குத்தி கொலை செய்து விட்டதாகவும் ரேவதி அழுதார். இது அப்பப்ப வருங்க, சண்டை வளர்க்குங்க, போங்க வருங்க. ஸ்டேஷன்ல நிறைய கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துருக்கேன் சார். 15 வருஷமா கொடுத்துருக்கேன் சார். இதுக்கு ஒரு முடிவே இல்லை சார். சிவக்குமார் கொலை செய்யப்பட்டதை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தந்தையை கொலை செய்த மகனையும் கைது செய்தனர். சொத்து பிரச்சனை காரணமாக தந்தையின் நுரையீரல் வெளியே வரும் அளவிற்கு மகன் கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.